இந்த நாடு பூமியின் சொர்க்கமாக மாறுகிற காலம் வரும். எங்க பார்த்தாலும் இங்க பாரு, எங்க பார்த்தாலும் 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது. ஒரு ஆண்டுக்கு 4500 டிஎம்சிக்கு மேல தண்ணி கிடைக்குது. அவ்வளவு கடல்ல கிடக்குது. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நீ உலகத்துல கேட்டிருக்கியா? சூரிய ஒளி தந்தை, கடல் தாய், இருவர் இணைவில் நீராவியாகி மேல வந்து குளிர்ந்து மேகம் மழையை கொட்டுது. எப்படி கொட்டுது? தூய குடிநீரை பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்கன்னு வாசல்ல கொட்டுது. எல்லா கர்மத்தையும் அடுத்த நொடியில் கடல்ல கலக்க விட்டு விட்டு 50,000 கோடிக்கு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா கொடுக்கிறோம். ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறை அமெரிக்க தொழில்நுட்பத்துல. அடா பைத்தியக்காரங்க போறீங்களா? இந்த 50,000 கோடிக்கு ஏரி குளங்களை வெட்டினாடி. 50,000 கோடிக்கு எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை குட்டை, எத்தனை கிணறு, எத்தனை கம்மாய் வெட்டி இருக்கலாம். யோசிச்சு பாரு. சிரிக்காத. நான் வேதனையில புலம்பிட்டு இருக்கேன். போய் பாரு, கடற்கரையில கட்டிட்டு இருக்கான். கடல் நீரை சுத்திகரிக்க போறோம். ஏன் கமிஷன்? கமிஷன். உன்னோட நாடு மின் உற்பத்தியில முதலீடு செய்தா மின்சாரத்தை வாங்குறதுல பர்ச்சேஸ் இல்லையா, ப்ரொடக்ஷன் இல்லையா? அது முதல்ல சொல்லு. ஏன் பர்ச்சேஸ்? ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணா பெர்மனன்ட் சொல்யூஷன். பர்ச்சேஸ்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 50 காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி. ஐயோ, அதனாலதான் இவங்களை கமிஷன் புரோக்கர்ஸ்ங்கிறது காரணம் இதுதான். நாட்டையும் மக்களையும் பேரன் கொண்டு காதலிக்காதவன் இப்படிதான் ஆட்சி போகும், இப்படிதான் போகும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு காலத்துல தேகத்துல தேமல் மாறி பூமி தாயின் தேகம் எங்கும் நீர் தேமல்களை உருவாக்கணும். எங்க பார்த்தாலும் கோடாங்கூட்ட 100 ஏக்கர் 50 ஏக்கர் 20 ஏக்கர். எங்க அப்பாவுடைய கனவு கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்குது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 500 ஏக்கர்ல கூட்டு வேளாண் பண்ணைன்னா இங்க உள்ள வந்துட்டீன்னு வச்சுக்க, வாத்து மேஞ்சுக்கிட்டு இருக்கோம். குளமா, குளத்துல மீன், அது மேல வாத்து, அங்கேயா ஆடு மாடு மேயும். அந்த கழிவு அப்படியே உரமாகும். எருமை, நீ உலகத்துல கருப்பா இருக்குன்னு எருமை நிராகரிச்சிட்ட. அது பால் தான் ரொம்ப சுவையா இருக்கும். பஞ்சாபுக்கு போ, பஞ்சாபுக்கு லஸ்ஸின்னு ஒண்ணு கொடுப்பான். லஸ்ஸி குடித்தேன், பசி இல்லை, அவ்வளவுதான். 1 லிட்டர் கொடுப்பான். எருமைதான். அது கருப்பா இருக்கனால நிராகரிக்கப்பட்டுருச்சு. நம்மள மாதிரி கருப்பா இருக்குன்னா நம்ம என்ன கண்ணங்கனேன்னு இருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறான். உனக்கு ஒண்ணு கற்பிப்பேன், உடன் பிறந்தவன. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நீ கும்பிடுற சாமியில எதிராவல்ல, எல்லாமே கருப்பு. உன் கோயிலுக்குள்ள போய் பாரு, எல்லாம்